தயாரிப்பாளர் மேடத்துக்கு ஒரு கேள்வி. சுஸ்மிதா மேடம், உங்கள் அப்பா வந்து நிறைய அனுபவசாலி. முதல்ல நீங்கள் படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி படப்பிடிப்பு நடக்கணும், என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கணும்னு ஆசை இருக்குது? எனக்கு அவர் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன். ஸோ ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும்னு தான் என்னோட ஆசை. ரெண்டுமே இருக்கணும் எனக்கு. சார் இமான் சார் உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க. சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ. இன்னும் அவர் வளர்கிறதுக்கு இந்த பாட்டு இதுவாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் 2 பேரோட ட்ராவல் தொடர்ந்து இருக்குமா? அடுத்தடுத்த படங்களில் வேறு எதுவும் கமிட் ஆகிருக்கீங்களா 2 பேர்? அவர் படத்தில் நீங்கள் எதுவும் இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் பேசலை சார். பட் நிச்சயமாக அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவோம் சார். இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான். அதுக்கு பிறகு தான் அதை பண்ணியிருக்கோம். நிச்சயமாக கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார். சந்தானம் சார், நீங்கள் எப்போதுமே ஆண்களை, அது என்ன மாதிரி ஆள்லாம் ரொம்ப கவர்ந்துடுவீங்க உங்கள் டைலாக் இதில். இந்த படத்தில் பெண்களையும் கவர்னுங்கிறது தான் அந்த பாடலில் பிங்க் கலராக ஃபுல்லாக. ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலரும்பாங்க. அதுதான் காரணமாக நல்லா இருந்தது. 3 பாட்டுமே நல்லா இருந்தது. அந்த படம் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து தோணுது? முதுகில் இருந்தா, மூளையில் இருந்தா? விடிய காலையில் 4 மணிக்கு இன்னைக்கு சந்தானம் சார் ப்ரெஸ் போயிட்டு இருக்கேன். நம்ம வந்து கேள்வி அப்படி உட்காந்து யோசிச்சது. விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து எழுதுனது. பிங்க் கலர்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதான் போட்டு அது இங்கே வந்து மற்ற கேள்வியெல்லாம். நன்றி நெச்சுவல் அது காஸ்டியூம் டிசைனர்ஸ் கொடுக்குறது தான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த கோட்லாம் போட்டிருக்கேன். வெயிலுக்கு எனக்கு கோட்டு போடவே பிடிக்காது. காஸ்டியூம் டிசைன் இல்லை போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால் காஸ்டியூம் டிசைனரோட வேலை அது பண்ணேன் நான். ஆனால் கானா பாட்னா நீங்கள் வந்து கலக்குவீங்க. டான்ஸ் கின்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆகிடுச்சு. இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எடுத்தீங்க? அந்த மூடு அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு அது வரவே இல்லை. நான் சாங்கே சார்கிட்ட சொன்னேன், சார் இமான் சார் என்ன சார்னு. அன்பு சார்ட்டே சொன்னேன். அன்பு சார் தான் சொன்னாங்க, இல்லை ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க. அது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி என்னை அப்படியே ரஃப்பாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க. நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க, நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க. அப்புறம் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு. அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும். ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, இந்த ரொமான்டிக்காக பார்க்குறது, அப்படியே ஃபீல் பண்ணுறது, எட்டி பார்க்குறது இதெல்லாம். பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டு வந்தாங்க. அது இப்போ பார்க்கும்போது அந்த மியூசிக்கு சாரோடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது. இல்லை, உங்கள் மேடையில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார். உங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி இதை காசு கொடுத்தீங்களா, இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்ருவீங்களா? இல்லை, இப்போ அவனை பற்றி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான். சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு